குடும்பத்தோட அப்பா அம்மாவோட அக்கா தம்பிங்களோட இருக்கிற வாய்ப்பு எல்லாம் போச்சு. உங்க அக்காவோட ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தேன். என் தம்பிக்கு என்னையும் அம்மாவையும் விட்டா வேற சொந்த பந்தம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அவங்க மேல நான் கேரிங்கா இருந்தாலும் இல்லையோ அவங்க என் மேல ரொம்ப கேரிங்கா இருந்தாங்க. டிஎம் கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது 30 வருஷங்களுக்கு முன்னால் நண்பனாக இருந்திருந்தால் அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் உங்க பிறந்தநாள் விழாவில் கூட பேசினாங்க. எனக்கு அவரை இளைஞரணி தலைவரா அறிவிச்ச காலத்துல இருந்து தெரியும். அவருடைய அன்புக்கு நான் எப்பொழுதுமே கட்டுப்பட்டவன் தான். இப்ப யார் ஈழத்தினுடைய பிரச்சனைகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்கன்னா திமுக தான். 1979 இருந்து 84 வரல அந்த விடுதலை தங்கியிருந்தேன். அறை எண் 24 மெஸ்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாத ஒரு சூழல் உருவாக்கு. பல நாட்கள் நான் போயிட்டு நின்றுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வந்துடுவேன். இன்னைக்கு சைதாப்பேட்டையில ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நுழையிற மாதிரி இருக்கு. இன்று மாலை 6:30 மணிக்கு தெற்கின் குரல் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில்